பேரன்புமிக்க ஜாலம்புசார் குழு தொகுதி குளமாயர் சமூக மன்ற அடித்தள அமைப்புகளின் தலைவர்களே, நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ஆசிரியர் ஐயா அவர்களே, நமது மதிப்பிற்குரிய தமிழ் முரசு ஆசிரியர் திரு ஐயா அவர்களே, நமது மதிப்பிற்குரிய மலேசிய திராவிடர் கழக தேசிய தலைவர் ரேசு முத்தையா அவர்களே, இளங்கூரை ஆற்ற இருக்கின்ற சூத்தே மூர்த்தி, தமிழ்மறையான் ஆரூர் சபாபதி நண்பர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்றைய இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களிடையே மறைந்த நண்பர் நாகரத்னம் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் அறிமுக உரையாக முன்னுரையாக கூறி பின் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் நாகரத்னம் அவர்கள் சுமார் அரை நூற்றாண்டு காலம் சிங்கப்பூரில் பல பொதுப்பணிகளில் ஈடுபட்டு எல்லோரிடம் அன்புடனும் அரவணைப்பும் செய்து பல்வேறு காரியங்களில் ஈடுபாடு கொண்டு யாரிடமும் எவ்விதமான பகையோ அல்லது வேறு எந்த விதமான விகல்பமின்றி வாழ்ந்து சிங்கப்பூரில் பெருமளவுக்கு நண்பர்களை பெற்றிருந்தார். கடந்த மாதம் அல்ல, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் கடைசி பெண்ணுக்கு திருமணம் பேச தமிழ்நாட்டுக்கு குடும்பத்தோடு போயிருந்தார். போகும்போது சொல்லி சென்றார், இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு நானும் எனது துணைவியாரும் கொஞ்ச நாட்கள் தங்கி மருத்துவம் பார்த்து கொண்டு திரும்புவோம் என்று. ஆனால் அவர் போன காரியத்தை முடித்தாரே தவிர அவர் திரும்பி வரவில்லை. அவர் மறைந்தார் என்ற செய்திதான் நமக்கு வந்தது. சரியாக 4 வாரங்கள். 12/2 போனவர் 11/3 மரணம் அடைந்தார். இவர் அடைந்த மறைவு ஒரு இயல்பாக நோய்வாய்ப்பட்டு அல்லது வேறு காரணம் என்று சொல்லுவதை விட திடீரென்ற ஒரு திருப்பம் அவருடைய வாழ்க்கையே திருப்பமாக ஆக்கிவிட்டது. அந்த நண்பர் நாகரத்னம் அவர்கள் இந்த நாட்டிலே செய்து வந்த பொதுப்பணி மற்ற பணிகளுக்கெல்லாம் ஒரு கைமாறாகத்தான் சில நண்பர்கள் சேர்ந்து இந்த ஏற்பாடு செய்ய முனைந்தோம். இந்த ஏற்பாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், தொடர்ந்த சிரமத்திற்கிடையே தமிழ் முரசு ஆசிரியர்களும் வந்திருக்கிறார்கள், இந்த சமூக மன்றத்தை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செய்திருக்கிற உதவி மிக அதிகமானது, உயர்ந்தது. ஏனென்றால் இந்த சமூக மன்றத்தை சார்ந்த அடித்தள அமைப்புகளில் நீண்ட காலம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் நண்பர் நாகரத்னம். அவர் அவ்வாறு பணியாற்றியதற்காக இந்த சமூக மன்றத்திலிருந்து நீண்ட சேவை பாராட்டு பத்திரமும் பதக்கமும் அவர் பெற்றிருக்கிறார். இங்கிருந்து தமிழ்நாடு செல்லும் போது விடுமுறையில் சென்று திரும்புவதாக கடிதமும் எழுதி அதை அனுப்பியிருக்கிறார். அப்படியெல்லாம் செய்துவிட்டு போனவருக்கு இந்த சமூக மன்றத்தை சார்ந்தவர்கள் மிக உதவியாக பெருமளவுக்கு இருக்கிறார்கள். அவர் இறந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் முதலில் எனக்கு தொலைபேசியில் அழைத்து என்ன செய்தி, என்ன காரணம் என்று கேட்டவர் இந்த சமூக மன்றத்தை சேர்ந்த இந்திய நற்பணி மேலாண்மை குழு தலைவர் நண்பர் தலைவர் அவர்களாம். அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக பல காரியங்களை எல்லாம் இந்த சமூக மன்றத்தை வாங்கி அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். நண்பர் நாகரத்னத்திற்கு இவ்வளவு நம்ம செய்கிறோம் என்றால் அவர் என்ன அப்படி பெரிய காரியத்தை சாதித்து விட்டார் என்று சிலர் நினைக்கலாம். அல்லது இவர்களுக்கெல்லாம் வேறு வேலை என்று கூட சொல்லலாம், அது வேறு. ஆனால் நாகரத்னம் அவர்கள் இந்த நாட்டிலே 50 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர் ஈடுபாடு கொண்டிருந்த பொதுப்பணிகள் அப்படி தமிழர் சீர்திருத்த சங்கம், தமிழர் பிரதிநிதித்துவ சபை,
திராவிடர் கழகம், இப்படி பல காரியங்களிலும் அவர் ஈடுபாடு கொண்டு இயன்றதை செய்து வந்தார். அதில் எந்த மறுப்பும் இல்லை. இயலாதவர்களானாலும் மற்றவர்களையும் அரவணைத்து அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி விடக்கூடாது, அப்படி விடக்கூடாது என்றெல்லாம் செய்து வந்தவர். அப்படி செய்து வந்த அவரை நாம் இன்று இழந்திருக்கிறோம். 1958 தன்மான தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் திருமணம் செய்து கொண்டு திரும்பவும் இந்த ஊருக்கு வருகின்ற போது பெரியார் அவர்களிடம் போய் தான் சிங்கப்பூருக்கு புறப்படுவதை பற்றி கூறியிருக்கிறார். அவர்களே சொன்ன கதை. அப்பொழுது பெரியார் அவர்கள் சொன்னாராம், இங்கே விட்டுட்டு அங்க போய் நீ சம்பாதிச்சுட்டு பிறகு வந்து அழைச்சிட்டு போறதெல்லாம் வேண்டாம், 10 காசு மிச்சம் பண்ணாலும் பண்ணாட்டியும் நீ கூடவே அழைச்சிட்டு போ அப்படின்ட்டார். அவருடைய வார்த்தையை மீற முடியாம அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே ஒரு குடும்பமாகி 3 பெண் குழந்தைகளுக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கும் தந்தையாகி அத்தனை பேரையும் படிக்க வைத்து அவரவர்களுக்கும் ஒரு நல்ல சிறப்பான வேலையும் செய்து வாங்கி கொடுத்து அவரவர்களுடைய வழியில் அவர்கள் நடந்து கொள்வது மட்டுமல்ல, இவரை அவர்கள் அத்தனை பேரும் கவனித்து காப்பாற்றுகின்ற ஒரு பெரும் அளவுக்கான அந்த குடும்பத்தை அவர் இந்த நாட்டிலே நிலைநிறுத்தினார். தந்தை பெரியார் அவருடைய சொல்லை மீற முடியாததா? ரொம்ப பேர் இருக்காங்க. எனக்கு சொன்னாங்க ஆலோசனைகள். நான் இந்த நேரத்தில் ஏதாவது சொல்லிக்கணுமே, நீ கல்யாணம் பண்ணினா இங்கே மனைவி அழைச்சிட்டு வராத 10 காசு மிச்சப்படுத்த முடியாது, அங்கேயே விட்டுரு. இல்லை அழைச்சிட்டு வந்தா 2 மாசம் 3 மாசத்துல திருப்பி அனுப்பி. நான் தான் எனக்கு பெரியாரெல்லாம் சொல்லிட்டு நானா பார்த்துங்க, அதெல்லாம் வானா விடு அப்படி இங்கேயே தங்கி எல்லாம் பண்ணி இங்கேயும் குழந்தைகள் அவர்களுக்கு வேலை வெட்டி வாழ்க்கையோட இருந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு உறுதியான அமைப்பு நாம் கொண்டிருந்தோமானால் இந்த சிங்கப்பூரில் நாம் அதிகமாக சிறப்பாக உயர்வாக குடும்பத்தோடு வாழ்ந்திருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர் நாகரத்னம் அவர்களுக்கு தந்தை பெரியார் அறிவுரை கூறுகிறார் என்றால் அது ஏதோ போற பாதையில வந்ததல்ல. அவர் சிறு வயதிலிருந்து மயிலாடுதுறையில் இந்த கொள்கையில் ஈடுபாடு கொண்டு பல இளைஞர்களை எல்லாம் இதில் ஈடுபட செய்து இன்று அப்படி ஈடுபட செய்து வந்த இளைஞர்கள் பலர் இன்று அந்த கழகத்துக்கே பெரும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றால் அது நாகரத்னம். இந்த ஊர்ல அப்படி பல காரியங்கள் அவர் செஞ்சிருந்தார். ரொம்ப நெருங்கி பழகினாத்தான் தெரியும். அப்படிப்பட்ட நாகரத்னம் அவர்கள் 3 குழந்தைக்கு திருமணம் ஆக்கி ஒரே ஒரு பொண்ணு பாக்கி, அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, ஆளுதான் இல்லை. இனி அதை நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது செய்து வைத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பரை இழந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை பெற்று அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் இழப்புக்கும் ஆளாக இருக்கின்ற அந்த குடும்பத்தாருக்கும் மிக நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தையே ஏற்பாடு செய்வோம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு நாகரத்னம் அவர்களை பற்றி நன்கு தெரியும் என்ற காரணத்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை நீங்கள் எல்லோரும் செய்வீர்கள் என்ற எண்ணத்தோடும் இன்றைய இந்த இரங்கல் கூட்டத்திற்கு நமது மதிப்புக்குரிய தமிழ் முரசு ஆசிரியர் திரு வை. திருநாவுக்கு அவர்கள் தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாகரத்னம் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் இந்த கூட்டத்தில் முதலாவதாக அவருடைய படத்தை இந்த சமூக மன்றத்தின் தலைவர் திரு எடி லீ அவர்கள் இப்பொழுது திறந்து வைத்து உரையாற்றுவார். அதன் பிறகு நான் தொடர்ந்து பேசுகின்றேன், மற்றவர்கள் பேசுவார்கள். May I now request Mr. Eddie Lee to unveil the portrait of Mr. Nagaratnam. Nagaratnam Pillai, Maran, Madam Manjula, Madam Rani. My deepest condolences to all of you for the sudden and unexpected demise of Mr. Nagaratnam Pillai.
His passing was totally unexpected. He was a man full of energy and enthusiasm as we know him. I've known him for about 15 years. He and I served in Kola Mai, in this very constituency, as volunteer. He was an RC member of the Kallang Bahru Residence Committee. I got to know him better for the last 3 years when he was involved in the upgrading works of at Block 64 precinct. This was a time when he really put in hard work in convincing the residents over there to accept the upgrading works. Trying to convince the residents to accept the upgrading work was not an easy task. We had to go to house and accompany the MP to convince the residents. And despite his age, Mr. Pillay was in his 60s, yet during weekends and sometimes in the weekdays, evening, he will accompany the MPs and also the members to go to house. An occasion when we have difficult residents, Mr. Pillay will put in extra effort to go down to this household to talk to the residents. I also remember Mr. Pillay during our Meet the People session. These are the sessions when the MP meets residents who have problems. I remember Mr. Pillay that when he brought in residents, those who had problems, he would personally bring these residents down to the branch to see the MP. Mr. Pillay was a dedicated volunteer. Apart from the residents committee work, he also helped out some of the activities that have been organized at the community center, in particular the Indian Cultural Group. We will all miss Mr. Pillay. Kola Mai has lost a very hardworking and dedicated volunteer. And to the family, I would like to extend my condolences again. நண்பர்களே, திரு நாகரத்னம் அவர்கள் எங்கனம் கடந்த 50 ஆண்டுகளாக பல்வேறு சமுதாய சமூக பணிகளில் ஈடுபட்டிருந்தார் என்பது பலருக்கு தெரிந்திருக்காது. நண்பர் முருகை சீனிவாசன் அவர்கள் அவற்றை எடுத்துக் கூறினார். ஒரு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தொண்டூழியம் சமூக பணி என்பது மிக சங்கடமான அல்லது பலரை ஈடுபடுத்த முடியாத சூழலிலும் அவர் 50 ஆண்டுகளாக அவர் பிடித்த கொள்கை, பகுத்தறிவு கொள்கை, அதன் தொடர்பான பணிகளில் விடாப்பிடியாக இருந்து வந்தது அவருடைய சிறப்புகளில் ஒன்று. அத்தகைய சீர்திருத்த பணிகள், சீர்திருத்த அமைப்புகள் வலுவிழந்த போதிலும் கூட அவர் சமூக பணியை விடவில்லை என்பதற்கு இந்த கீழ்த்தள அமைப்பில் சமூக மன்றத்தில் அவர் ஈடுபட்டு, அதன் தலைவர் திரு எடி லீ சொன்னது போல எப்படி வீடு வீடாக ஏறி இறங்கினார் மக்கள் பணிக்காக என்று அவர் கூறினார். அத்தகையவர் இறப்பு இயற்கையானது என்றாலும் அது எதிர்பாராத
மிக துன்பமயமான நிலையிலே அவரை நாம் இழக்க நேரிட்டது. நாகரத்னம் அவர்களை பற்றி நினைத்து பார்க்கும் அதே நேரத்தில் நாகரத்னம் போன்ற சமூகத்துக்காக பணியாற்றும் ஆற்றலும் சில அடிப்படையான சமூக சீர்திருத்த கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்ற போக்கும் நம்மிடம் வளருவதற்கு வழி உண்டா என்று எண்ணி பார்க்கவும் அவரை பற்றி நினைக்கும் போது நமக்கு உறுதி பிறக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் குலமாயர் இந்தியர் நற்பணி செயற்குழுவின் தலைவர் திரு தனபால் அவர்கள் அடுத்து பேசுவார்கள். பிறகு அவரை மிகவும் நெருக்கமாக அறிந்தவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதோடு இன்றைய முக்கிய பேச்சாளராக அவர்களுடன் மிக உறவு கொண்ட நாமெல்லாம் மதிக்கின்ற பகுத்தறிவு பாசறையின் தளபதி, இன்று பெரியார் பரப்பிய கொள்கைகளை இன்னும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற தமிழர் தலைவர் திரு வீரமணி அவர்கள் இறுதியாக பேசுவார்கள். இப்பொழுது குலமாயர் இந்தியர் நற்பணிக்குழு நற்பணி செயற்குழுவின் தலைவர் திரு தனபாலன் அவர்களை பேச அழைக்கின்றேன். திரு எடிலி அவர்களே, இன்னும் சமூக மன்ற மேலாண்மை குழு தலைவர் அவர்களே, திரு கி வீரமணி MABL பொது செயலாளர் திராவிட கழகம் தமிழ்நாடு, ஆசிரியர் விடுதலை தமிழ் நாளிதழ் திரு இரே சு முத்தையா, தேசிய தலைவர் மதிக பெரியார் பெருந்தொண்டர் சு தே மூர்த்தி, திரு வி தமிழ் மறையான், திரு வை திருநாவுக்கரசு, ஆசிரியர் தமிழ் முரசு நாளிதழ், மற்றும் இங்கு குழுமியுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நற்பணி குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பெரும் மதிப்பிற்கு அன்பிற்கும் உரிய நண்பராகவும் இந்திய நற்பணி குழு உறுப்பினராகவும் இருந்து வந்த உயர் திரு நாகரத்னம் அவர்களின் மறைவு செய்தி கேட்டு நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியும் துக்கமும் அடைந்தோம். திரு நாகரத்னம் அவர்களே எனக்கு பன்னெடு காலமாக தெரியும். அவர் பழகுவதற்கு இனிய நண்பர். குலமாயர் இந்திய நற்பணிக்குழு கடந்த சுமார் 15 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இத்தொகுதி வாழ் இந்திய சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டுமென்ற ஆர்வம் அவர் இறுதி மூச்சு வரை இருந்தது என்பது எனக்கும் என் குழு உறுப்பினர்களுக்கும் நன்கு தெரியும். எங்களோடு நாங்கள் நடத்தி வந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் ஆற்றிய வந்த பணி சிறப்பாக அமைந்தது. திரு நாகரத்னம் அவர்கள் தம் முதிர்ந்த அனுபவங்களால் எங்களுக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வர அவரது அடக்கம், அன்பு, தமிழ் ஆர்வம் ஆகிய இங்கு நினைவுக்கு பெரிதும் மறைவுக்கும் பெரிதும் வருந்துகிறோம். சமூக பணியில் நம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தமிழ் நெஞ்சங்களில் இவரும் ஒருவர் என்று கூறினால் அது மிகையாகாது. திரு நாகரத்னம் அவர்களின் இழப்பு அவர் குடும்பத்தினருக்கும் பேரிழப்பாகும். அதுபோன்று இது நாள் வரை நமக்கு ஆர்வம் கரம் நீட்டி வந்த அவர் இன்று நம்மிடையே இல்லாமலே என்றும் நெஞ்சம் நிகழ்கிறது. ஊன் உடம்பு மறந்தாலும் அவரது சேவையும் புகழும் மங்காது மறையாது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவரது இழப்பு குலமாயர் தொகுதி வாழ் மக்களுக்கு பேரிழப்பாகும். நமது நண்பரின் ஆத்மா சாந்தி பெற நாம் இறைவனை வணங்குவோம். நன்றி.
திரு வி. தமிழ்மறையான் பேசுவார். எங்களுக்கெல்லாம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர். அவரை முதலாக நான் சந்தித்த நிகழ்ச்சி தமிழவேல் பிறந்தநாள் விழா வள்ளல் கோயில்சாமி மண்டபத்திலே நடத்தும் போது 1980களில் பெரியார் பெருந்தொண்டர் சூத்தை மூர்த்தி, திரு நாகரத்னம் ஐயா அவர்கள், பெரியார் பெருந்தொண்டர் திரு முருகு சீனிவாசன் போன்றவரை அங்கேதான் நான் சந்தித்தேன். அடுத்து 1985 ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் அவர் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்த போது இந்த பழைய விடுதலை நாளிதழ்களை எல்லாம் எடுத்து கொடுத்து அது ஒரு 3 கட்டா கட்டி என் கையில கொடுத்தார். நீங்க பொது வாழ்க்கையில இருக்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, பல நிகழ்ச்சியில உங்களை நான் பார்த்திருக்கிறேன். உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வரணும்னா சில அடிப்படையான சில கருத்துக்களை தெரிந்து வைத்துக் கொண்டு நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா பல பேர் பல கேள்வி கேட்டாக்கா நீங்க தெளிவா சொல்ல முடியும். அந்த வகையில உங்களுக்கு ஆதாரமா இருக்கணும்னா இந்த பழைய விடுதலைகள்லாம் எடுத்துட்டு போய் படிங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தார். அந்த விடுதலை இதழ்களை நான் படிக்கும்போதுதான் நம்மளுடைய திராவிடருடைய மொழி என்ன, திராவிடருடைய பண்பாடு என்ன, திராவிடருக்கு என்று இருக்கக்கூடிய எவ்வளவு பண்பாட்டு படையெடுப்பு நடந்திருக்கு, இந்த சூத்திர பட்டம் இன்னும் என்னென்ன மாதிரியான சில பண்பாட்டு படையெடுப்பு இந்த இனத்தின் மீது நடத்தப்பட்ட போன்ற கட்டுரைகள் நிரம்ப அந்த பத்திரிகைகளை படித்தது போதுதான் சமயத்துறையில இருந்தனா மெல்ல மெல்ல இந்த பக்கம் வந்த கடவுள் மறுப்பு கொள்கைக்கு இந்த பக்கம் வந்த பல சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் அவரிடத்துல நாங்கள் கேட்பது உண்டு. இப்ப தந்தை பெரியார் இந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்கிறாங்களே, கடவுள் இல்லைங்கிறார இப்படி என்ன கேட்கும்போது அவங்க சில ஐயப்பாடுகள் எல்லாம் அவங்க தான் எங்களை தெளிவுபடுத்துவாங்க. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு தமிழ் கை அகராதி போல ஒரு டிக்ஷனரி எப்படி ஒரு பொருள் தெரியலன்னா நம்ம அதை புரட்டி பார்த்து இதுக்கு விளக்கம் தெரிந்து கொள்வோமோ அது போல பெரியாருடைய கொள்கைகளில் எங்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடுகள் ஏற்படுமையானால் சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியார் பெருந்தொண்டர்கள் தான் எங்களுக்கு ஒரு கையகராதியாக இருந்தார்கள். அவர்களுள் மறைந்த ஐயா திரு நாகரத்னமும் ஒருவர் ஆவார். அவர் இறந்தது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தான் என்று சொல்ல வேண்டும். இந்த வேளையில் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, எங்களை போன்று பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அவர்களை போன்று தன்னம்பிக்கையுடனும் பல கருத்துக்களை தெரிந்தும் அடிப்படையான கருத்துக்களை வலுவாக வைத்துக் கொண்டும் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, தமிழக திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ஐயா வீரமணி அவர்களே, உலமாய தொகுதி அதை சார்ந்த இந்திய நட்பு குழுவை சார்ந்த தலைவர் செயலாளர் உறுப்பினர் அவர்களே, மலேசிய திராவிட கழகத்தின் தேசிய தலைவர் ராசு அவர்களே, முருகு சீனிவாசன் அவர்களே, சூத்தே மூர்த்தி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். ஐயா நாகரத்னம் அவர்கள் மறைந்து இன்றோடு 39 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவள் மறைந்தும் மறையாமல் மனதிலே உறைந்து விட்டார்கள். எந்த ஒரு மனிதன் தனக்காக வாழாமல் பொது நோக்கோடு வாழ்கின்றானோ அந்த மனிதன் இறந்த பிறகுதான் வரலாறே பிறக்கிறது என்று ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். அந்த வகையிலே சிங்கப்பூர் பகுதியிலே குளமாய தொகுதியிலே எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் அல்லது சமுதாய பணி எடுத்துக்கொண்டாலும் அங்கே நாகரத்தை காணலாம். ஆக அந்த பொது காரியம் நடக்கின்ற இடத்தையெல்லாம் ஒரு நினைவு கூறப்படுவார்கள். அவரை இழந்த அவர் துணைவியார் நவநீதம் அவர்களுக்கும் சரி, அவருடைய செல்வங்களுக்கும் சரி, இரண்டாவதாக மதிப்புக்குரிய பொதுச் செயலாளர்கள் அவர்கள் நாகரத்னம் அவர்களுக்கு சம்பந்தி என்ற முறையிலே அவர் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மன வேதனையெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறோம். பெரியாரின்
தொண்டனுக்கெல்லாம் தொண்டமாக இருக்கிற பொதுச் செயலாளர் வீரமணி வேறு, நாகரத்னம் அவர்களுடைய சம்பந்தி வீரமணி வேறு. தான் ஆறாவிட்டால் தன் சதியை ஆறும் என்பார்கள். தன்னுடைய மகளை நாகரத்னம் அவருக்கு மருமகளாக கொடுத்திருந்த காரணத்தினால் அவள் நிச்சயமாக மனசங்கடம் இருக்கிறது என்பதை சென்ற மாதம் நான் தமிழகம் சென்றிருந்த போதே கேள்விப்பட்டேன். என்ன இருந்தாலும் பொய்த்த பணியில இருந்தாலும் கூட விபத்தின் மூலமாக திடீர்ந்து ஒரு சம்பந்தியை இழப்பது என்று சொன்னால், சம்பந்தியே உறவு முறைகள் எல்லாம் எந்த ஒரு மனிதனும் சராசரி இருக்கக்கூடியதுதான். அந்த வகையிலே ஒரு இறந்து விட்டது, அகால மரணத்தின் மூலமாக இறந்தது, விபத்தின் காரணமாக இறந்தது என்று சொன்னால் அவளுக்கு மனசங்கடம் ஏற்படும். அன்னை நாகம்மையார் மறைந்த போது தந்தை பெரியார் அவர்கள் வீட்டில் எல்லாரும் கூட அழுதார்களாம். தந்தை பெரியார் சொன்னார்களாம், இறப்பது இயற்கை, யாரும் அழக்கூடாதுன்னு சொன்னார்களாம். அந்த தந்தை பெரியார் தலைவராக ஏற்றுக்கின்றாலாம், மனதை திடப்பட்டுக் கொண்டு பொதுப்பணியை தொடர்கள் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக நாகரத்னம் அவருக்கு எனக்கும் 25 ஆண்டு காலமாக தொடர்பு. ஒரே அமைப்பிலே இருக்கிறோம், ஒரே இயக்கத்திலே இருந்தோம், ஒரே நிறுவனத்திலே கூட நாங்கள் வேலை பார்த்திருக்கிறோம். அவர்களை இழந்த என்னை பொறுத்த வரையிலே ஒரு மோதக்கல் இருக்கிறது என்று சொல்லு. அந்த கல்லு மட்டும் காணாமல் போய்விட்டது போன்ற உணர்வு. ஆமாம், மூத்தே இருந்த ரத்தனம் காணாமல் போய்விட்டது, அதுதான் நாகரத்னம். ஆக மூடியாகிவிட்ட மோதிரத்தை உள்ள நிலையிலே தான் நான் இருக்கிறேன். என்ன செய்வது? ஆகவேதான் இதுவரையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காதவாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட எப்படியோ விபத்து தவிர்க்க முடியாத நிலையில் ஏற்பட்டு விடுகிறது. இதை பார்க்கின்ற போதே ஒரு மனிதன் சவுக்கு மரமாக இருக்கக்கூடாது, அவன் சந்தன மரமாக இருக்க வேண்டும். சவுக்கு மரம் நின்றாலும் மரம், வெட்டினால் விறகு, எரித்தால் கரியாகிவிடும். ஆனால் சந்தன மரம் அப்படி அல்ல. நின்றாலும் சந்தன மரம், வெட்டினாலும் சந்தன மரம், அது எரித்தாலும் சந்தனம் மணக்கும். அப்படிப்பட்ட ஒரு வரிசையிலே இருப்பவர் தான் நண்பர் நாகரத்னம் அவர்கள். அவர்கள் இறந்து இந்த நிலையில் இருக்கின்ற வேதனையோடு இருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு அவர்களுக்கும் சரி, அவர்கள் சம்பந்தியாக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி அவர்களுக்கும் சரி, என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் இந்திய கலைஞர் சங்கத்தின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர்களே மற்றும் குளமாயார் தொகுதி மன்ற தலைவர்களே, குழு உறுப்பினர்களே, மலேசியா திராவிட கழக தேசிய தலைவர் ரேசு முத்தையா அவர்களே, ஜோகூர் பார்வையிலிருந்து வருகை தந்திருக்கும் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களே, தமிழகத்தில் இருந்து தந்தை பெரியாரின் தொண்டினை உலகமெல்லாம் பரப்பி வரும் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களே, தமிழ்மறையான் அவர்களே, சபாபதி அவர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாகரத்னம் என்ற ஒரு தனி மனிதர் அல்ல, சமுதாயத்தின் ஒரு பகுதியாக வாழ்ந்து வந்த இந்த சிங்கப்பூரிலே தொண்டுகள் பல செய்த ஒரு தொண்டன் மறைந்தது நமக்கெல்லாம் ஒரு பெரும் அதிர்ச்சியை தந்தது. ஒரு சுயமரியாதை வீரன், ஒரு தொண்டன் மறைந்தான் என்றால், ஒரு போர் வீரன், நாட்டை காக்கும் ஒரு போர் வீரனை இழந்ததை போன்று நமக்கெல்லாம் ஏற்படும். திரு நாகரத்னம் அவர்கள் பழக்க நாடித்தான் இந்த ஊருக்கு வந்தார் நம்மை போன்று. ஆனால் இங்கு வந்து சமுதாய பணியில ஈடுபட்டு 50 ஆண்டு காலமாக முறையாக செயல்பட்டு வந்தோம். எனக்கு அறிமுகமானது 1953ஆம் ஆண்டு, அவர் வந்தது 52. 53ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தந்தை பெரியார் விழா நடத்துவதற்காக நாம்
ஏற்பாடுகளெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது மலாக்காவிலிருந்து மல்லியம் கண்ணையன் என்பவர் எனக்கு கடிதம் எழுதி அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு வருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். அவரை வரவழைக்க ஏற்பாடு செய்து அழைத்தோம். அன்று அந்த ஆண்டிலேயே அதே செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழ் தென்றலுக்கு திருவிக்கா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதற்காக காந்தி மெமோரியல் ஹாலில் இரங்க கூட்டம் தமிழ்வேல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அன்று செப்டம்பர் 26 அந்த காலையிலேயே மல்லியம் கண்ணையன் வந்து விட்டார். அவரும் அழைத்து கொண்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம். அங்குதான் நாகரத்னம் அவர்களை சந்தித்தோம். அப்போது நாகரத்னம் மல்லியம் கண்ணையன் அவர்களை கட்டி பிடித்துக் கொண்டு எப்போது வந்தார் என்றெல்லாம் விசாரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது கண்ணையன் அவர்கள் கூறினார்கள், நாகரத்னம் அவர்கள் மாயவரத்திலே திராவிட கழகத்தில் செயலாளராக இருந்து தீவிரமாக பணியாற்றியவர். அப்படிப்பட்டவர் இங்கு வந்திருக்கின்றார். அவரையெல்லாம் நீங்கள் சேர்த்து கழகத்தில் ஈடுபாடு கொள்ள செய்யுங்கள் என்று கூறினார். அப்போது நான் திராவிட கழகத்திற்கு செயலாளராக இருந்தேன். அடுத்த நாள் செப்டம்பர் 27ஆம் தேதி பெரியார் விழா நகர மண்டபத்திலே நடந்தது. இன்று தலைமை வைத்திருக்கும் தலைவர் அவர்கள் வைதி அவர்கள், தமிழர் சாரங்கபாணி அவர்கள், முருகையன், செல்வக்கனவு எல்லாம் சொற்பொழிவாற்றினார்கள். மல்லியம் கண்ணையன் சிறப்பு சொற்பொழிவாக நல்ல அறிவுரைகளையும் கூறி சென்றார். அன்றிலிருந்து நாகரத்னம் அவர்கள் திராவிட கழகத்திலே உறுப்பினராகி தொண்டுகள் பல செய்து கொண்டிருந்தார். நான் சுருக்கமாக முடிக்கின்றேன். பேசுவதற்கு ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் இடைமறித்து நான் நேரத்தை வளர்த்த விரும்பவில்லை. அவருடைய தொண்டு சமுதாய தொண்டு. சமுதாய தொண்டன் என்பது சமுதாய தொண்டுக்கு வருபவர்கள் அவர்களெல்லாம் எதையும் எதிர்பார்த்து வருவதில்லை. தன்னுடைய பொருளை இழக்கத்தான் செய்யுமே தவிர அதிலிருந்து யாரும் விரும்பி சம்பாதிப்பதற்காக பொது தொண்டை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட பொது தொண்டர்களிலே நாகரத்னம் அவர்கள் சிறந்த தொண்டனாக, தலைவராக, செயலாளராக திராவிட கழகத்தில் இருந்து பணியாற்றினார். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சுருக்கமாக ஒரு செய்தி சொல்கின்றேன். மக்கள் செயலகத்தில் நான் எல்லாம் கொஞ்சம் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த நேரம், அப்போது எம்.கே. ஜவார் அவர்கள் தேர்தலில் நிற்பதற்கு ரெடிமால் தொகுதியில் சீட்டு கிடைத்தது. அதற்கு போய் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மக்களுக்கு பிரச்சாரத்திற்காக ஒரு ஆடியோ கேசட் பதிவு செய்து அதை நாம் ஒளிபரப்பினால் நாம் தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்வதற்கு பதிலாக ஒரே கருத்தை பல இடத்திலும் பரப்புவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று அவர் கூற, அதற்கு யார் ஆள் என்று பார்த்தபோது அவர் கூறினார், நாமெல்லாம் குரல் அவ்வளவு நல்லா இருக்காது, நம்ம ராகரத்னம் நல்லா சத்தம் போட்டு நல்லா பேசுவார், நல்லா இருக்கும், அவர் எப்படியாவது போட்டுவாங்க யாருன்னு சொல்லி கூறினார். அதற்கு அப்போது இந்தியன் பிரஸ் என்று ஒன்று அல்வாஸ்டேட்டில் இருந்தது. அங்கே ஒரு மேனேஜராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவரிடத்தில் இதை கூறினேன். அதற்கு அவர் தயாராக வருகிறேன் என்று கூறி அவரையும் அழைத்து கொண்டு ரெடிமால் தொகுதிக்கு போனோம். போகிற போதே இடையில சங்கட்டங்கள்லாம் ஏற்பட்டது. போய் சேர்ந்து அங்கு அந்த ஆடியோ பதிவு செய்து அது எங்கும் ஒளிபரப்பப்பட்டது. அந்த ஒளிபரப்புவதை கேட்டு இந்த தொகுதியில் அன்று இருந்த பார்லிமெண்ட் மெம்பர் சிட்டிக் சாமி அவர்கள் யார் இந்த ஆள் என்று விசாரித்து அவர் இல்லம் என்னார் என்று தெரிந்ததும் அவர் இல்லம் சென்று தேடி அவரையும் இந்த பணியில் ஈடுபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக பல குழுக்களில் அவரை சேர்த்து கொண்டு பணியாற்ற செய்தார். அன்றிலிருந்து அவருடைய இன்னும் வரும் தேர்தலில் கூட நீங்க பார்க்கலாம், நாகரத்தினுடைய குரல் ஒலிக்கும். அவர் மறைந்து விட்டாலும் அவர் குரல் என்றும் நிலைத்துக் கொண்டிருக்கும். அது பெரும் பணியாக அது செய்யப்பட்டது அன்று. இப்படியெல்லாம் பல காரியங்களில் ஈடுபட்டு செய்தார். எனக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு, குடும்ப நட்பு அத்தனையிலும் நாங்கள் தொடர்பாக இருந்தோம். எல்லாமே இதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்ட நாங்கள் ஒரு சகோதரர்களாக, குடும்பத்தினர்களாக நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டு, நாங்கள் குறிப்பிட்டவர்கள் இருந்தாலும் கூட கொள்கையை நழுவ விடாது, கொள்கைக்கு புறம்பாக நடக்காது நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். ஆண்டுதோறும் சில நேரங்களில் தவறினாலும் தந்தை பெரியார் விழா அதனை நடத்துகின்றோம். இதே ஆசிரியர் என்று தமிழ் முரசு ஆசிரியர் அவர்களை பல கூட்டங்களில் நாங்கள் பேச வைத்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் காரணம்
நாகரத்னம் அவர்களுடைய ஒத்துழைப்பு உறுதுணை எங்களுக்கு பெரும் சிறப்பாக இருந்தது. ஆசிரியர் முதலில் இங்கே வந்தபோது கூட அவருடைய ஒத்துழைப்பை கொடுத்து அவர் எந்த அளவுக்கு செயல்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். எனவே நான் அதிகம் பேசி இந்த இரங்கல் கூட்டத்தில் நேரத்தை வளர்த்தாது. அவருடைய குடும்பத்தினர்கள் தாங்க முடியாத துயரத்தில் இருந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் நமக்கு வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்து அவர் விட்டு சென்ற பணிகளை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றும் நமது செய்முறை தோழர்கள் திரு நாகரத்ன அவர்களை நினைத்து அவருடைய பணியை மேலும் மேலும் நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும், அதோடு இப்படிப்பட்ட சமூக நிலையங்களுக்கு நாம் ஈடுபாடு கொண்டு பணியாற்ற வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் பணியோடு கேட்டுக்கொண்டு என்னை பேச அனுமதித்த தலைவர்களுக்கு மீண்டும் எனக்கு நன்றியை கூறி நான் விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்து மலேசிய திராவிடர் கழக தேசிய தலைவர் திரு ரே சு முத்தையா அவர்களை பேச வேண்டுகிறேன். கடந்த 11 மார்ச் திங்கள் நம்மை விட்டு மறைந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு நாகரத்னம் அவருடைய இந்த இரங்கல் நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழ் முரசு ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தமிழகத்திலிருந்து வருகை தந்து மறைந்த அண்ணன் நாகரத்னம் அவர்களோடு எந்த அளவுக்கெல்லாம் இயக்க தொடர்பும் பெரியார் தொண்டிலே இருந்த ஈடுபாடும் சமுதாயத்துக்கு அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு அண்ணன் அவர்களை நினைவுபடுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஐயா இங்கு வருகை தந்திருக்கின்றார். நமது தமிழர் தலைவர் ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய திரு ஏடிலி அவர்களே, திரு தனபாலன் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா திரு ஆரூர் சபாபதி அவர்களே, சகோதரர் தமிழ்மரியான் அவர்களே, சற்று முன்னர் உணர்வால் கலந்த இயக்க உடன்பிறப்பாக வாழ்ந்த அவரோடு இணைந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய ஐயா திரு சூத்தை மூர்த்தி அவர்களே, இந்த இரங்கல் நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்வதற்கு, மறைந்த அண்ணனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்த ஐயா முருகு சீனிவாசம் அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை தந்து பங்காற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஜோகூர் மாநிலத்தில் வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களே, டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்களே, மலேசிய திராவிட கழகத்தினுடைய ஜோகூர் மாநில பொறுப்பாளர்களே, ஸ்னைங்கூர் மாநில பொறுப்பாளர்களே, இங்கு குழுமியிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது முதற்கும் வணக்கம். மறைந்த அண்ணன் நாகரத்னம் அவர்களுடைய இரங்கல் நிகழ்வில் நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒருவர், நாட்டிலே மறைவர்களுக்கு எல்லோருக்கும் இரங்கல் கூட்டம் நடைபெறுவதில்லை. ஒரு சமுதாயத்தினுடைய உயர்வுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் எந்த கொள்கையை அவர் ஏற்றிருந்தாரோ அந்த இயக்கத்தின் பலர் கொண்டிருந்த உணர்வுக்கும் அவர் மறைந்த பிறகு அவருக்கு நாம் காட்டுகின்ற மரியாதையாக அவரை நினைத்து பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இன்று கூடியிருக்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் உடலால் அவர் மறைந்து விட்டார், உணர்வால் அவர் மறையவில்லை. தஞ்சை மயிலாடுதுறையின் மைந்தன், தந்தை பெரியார் கொள்கையில் வேந்தன், கருத்துரைப்பதில் துணிவு கொண்ட வெள்ளை மனம் கொண்ட நண்பன், கனிந்துரைப்பதில் அவருக்கென்று ஒரு தனி குணமே அவர் பெற்றிருந்தார். சொல்லாற்றலில் அவர் கொட்டும் அருவி, குறிவைத்து எதிரியை தாக்குவதில் அவர் ஒரு கருவி, பழகுவதற்கு இணைய தோழர், பண்பாளர், அன்பாளர், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அரவணைப்பதில் அவர் நெருங்கிய ஒரு பாசம் மிகுந்த தோழர்.
சிங்கை மண்ணில் சீர்திருத்தம் பேசி கொள்கை வேங்கையாக வாழ்ந்தவர், குணவான், இனமான பற்றாளர். எங்கள் மண்ணில் எத்தனையோ நிகழ்வுகள், எங்கள் மலேசிய மண்ணில் எத்தனையோ நிகழ்வுகள் மறைந்த தலைவர் திருச்சுரர் தலைமையில் நிகழ்ந்த போது அந்த விழாவிலெல்லாம் அண்ணன் தீனா அவர்களுடைய சத்தான உரையை நானே கேட்டிருக்கின்றேன். பேச்செல்லாம் பெரியார் வீச்சு, பீரங்கி போல் அவரது முழக்கம். இவை அனைத்தையும் கேட்டு பலர் அவரோடு இணைந்து பணியாற்றிய சூழ்நிலையெல்லாம் மலேசியாவிலும் உண்டு. இங்கு சிங்கையை எடுத்துக்கொள்வோமானால் மலேசிய திராவிட கழக தோழருக்கு முன்னாலே தெரிபவர்கள் 3 பேர் தான். அதிலே மரியாதைக்குரிய ஐயா சூத்தை மூர்த்தி அவர்கள், அடுத்தவர் முருக சீனிவாசன், அடுத்து மறைந்த அண்ணன் நாகரத்னம். அந்த மூர்த்திகளில் 3 மூர்த்திகளில் ஒருவர் இல்லை என்றாலும் அவர் விட்ட பணி தொடங்கும் என்ற நிலையில் சற்று முன்னர் ஐயா மூர்த்தி அவர்கள் விடுத்திருக்க வேண்டுகோள் நிறைவு பெறும். மலேசிய சிங்கை தோழருக்கு உற்ற தோழராக, அரிய ஆலோசகராக, உறவு பாலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மலேசிய மண்ணிலே இருக்கின்ற இயக்கத்தின் பற்றாளர்களுக்கும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவு பாலம் வைத்துக் கொண்டிருப்பதிலே அவர் தலைமையேற்று செயல்பட்டிருக்கின்றார். திராவிட இயக்கம் என்பது சற்று முன்னர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று அது ஒரு மலர் படுக்கை அல்ல, அது முள்ளின் மீது நடப்பது போன்ற ஒரு நிலைமை. அந்த முள் படுக்கையிலே நீண்ட காலம் படுத்திருந்தவர், அதனுடைய வேதனையை உணர்ந்தவர், அதன் மூலம் இந்த சமுதாயத்துக்கு சேவையாற்றியவர். ஆக ஒரு பெரியார் தொண்டர் என்று சொன்னால் பின்வாங்காத நிலையிலே எதுவாக இருந்தாலும் அதை ஏற்று முறைப்படுத்தி நிறைப்படுத்துகின்ற ஒருவராக அண்ணன் டி நாகரத்னம் அவர்கள் இருந்திருக்கின்றார். மறைந்த அண்ணன் நாகரத்னம் அவர்கள் மலேசிய திராவிட கழக தோழரோடு எப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்தார் என்பது 1971 நான் பார்த்துக் கொண்டிருப்பவர். 71 மலேசிய திராவிட கழகத்தினுடைய இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்ற பொழுது என்னை அவர் உற்சாகப்படுத்தியவர். இளைஞர்கள் எல்லாம் பெரியார் கொள்கையில் ஈடுபட வேண்டும், பெரியார் பணியில் ஈடுபட வேண்டும், பெரியார் சிந்தனை பரப்புகின்ற ஒரு வட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று உணர்ச்சியை அன்றே கொப்பளித்தவர். அந்த உணர்ச்சியின் புலம்பாக பல இளைஞர்கள் அவரோடும் அங்கும் இருக்கின்றார்கள், எங்கும் இருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் நல்ல நண்பனாக வாழ்ந்திருக்கின்றார், எங்களுக்கு ஒரு தமையனாக இருந்திருக்கின்றார், வழிநடத்தும் வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கின்றார், ஒரு தளபதியாக இருந்திருக்கின்றார், தலைவராக இருந்திருக்கின்றார், வாழ்ந்தும் இருக்கின்றார். மலேசிய மண்ணில் நீண்ட காலம் மலேசிய திராவிட கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த அண்ணன் திருச்சர் அவர்களோடு நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டு அங்கு நடக்கின்ற இயக்கத்தினுடைய பல நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மலேசிய திராவிட கழகம் நடத்திய கழக மாநாடு, பெரியார் விழா, கருத்தரங்கு போன்ற பல விழாக்களிலே அவர் பங்கெடுத்திருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் அவருடைய உரையை நாங்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். அதே போன்று 1971 நடந்த வெள்ளி விழா நிகழ்வுகளும் அவர் காட்டிய ஆர்வத்தை நான் நேரடியாக உணர்ந்தவன். பகுத்தறிவு இயக்க பணியில இளைஞர்கள் தீவிரமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது அவருடைய எப்பொழுதும் அவரிடம் நாம் காணுகின்ற ஒரு வேண்டுகோள் என்பதை நான் உணர்ந்தவன். 1996 தமிழகத்தில் நடந்த கழகத்தினுடைய மாநாட்டுக்கு நானும் சென்றிருந்தேன், அவரும் அங்கு வந்திருந்தார். அங்கு 24 டிசம்பர் 96 நடைபெற்ற பெரியார் பன்னாட்டு மைய அமைப்பு நிர்வாக குழுவிலே அவர் என்னோடு கலந்து கொண்டார். அந்த நிகழ்வுக்கு புரோலராக நம்ம மரியாதைக்குரிய ஐயா தமிழர் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு இருந்த பொழுது சிங்கையின் பேராளராக அவர் நியமிக்கப்பட்டார். அந்த பன்னாட்டு மையத்தினுடைய தற்காலிக செயலாளராக நான் நியமிக்கப்படும் பொழுது என்னை அப்பொழுது கூட அவர் உற்சாகம் மூட்டினார். 76 நான் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பொழுது அவர் காட்டிய அதே உணர்வை 96 அவர் காட்டிய பொழுது நான் உண்மையிலேயே மகிழ்ந்தேன். ஆனால் இன்று அவர் நமக்கு இல்லை. இனி தொடர்ந்து அவருக்கு எப்பொழுதெல்லாம் உற்சாகப்படுத்த போகின்றார் என்ற வேதனை நம்மை தாக்கி நிற்கின்றது. பெரியார் பன்னாட்டு மையத்தினுடைய சிங்கை பேராளராக அவர் இருந்த காலத்தில் தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டுமானால் இங்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் கூட நான் நேரடியாக பார்த்த ஒன்றை நான் இங்கு சொல்லியாக வேண்டும். அண்ணன் நாகரத்னம் அவர்களை பற்றி பலர் சொல்வார்கள், எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்று சொல்லி. வெளிப்படையாக பேசுவதே சில நேரங்களுக்கு சிலர் பிடிக்காது. ஆனால் வெளிப்படையாக பேசுகின்ற செய்திகள் சொல்லப்படும் பொழுது
அதன் உண்மை நிலைமையை உணர்ந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆக எங்களை பொறுத்தமட்டில், மலேசிய திராவிட கழகத்தை பொறுத்தமட்டில், அங்கு வரும்போதெல்லாம் அவர் கண்ணிலே என்ன படுகின்றதோ படுகின்ற குறையெல்லாம் நேரடியாக சுட்டி காட்டுகின்ற ஒரு அன்பாளராக இருந்தார். சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, அதை இப்படியெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற வகையில் அவர் எங்களோடு இணைந்திருந்தார். அந்த அளவுக்கு அவர் நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். மறைந்தவர் என்பது நான் சற்று முன்னர் சொன்னது போன்று உடலால் மட்டுமே அவர் மறைந்திருக்கின்றார். ஆனால் இங்கு பேசியவர் குறிப்பிட்டது போன்று உணர்வால் அவர் மறையவில்லை. அந்த உணர்வுகள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர் எந்த இயக்கத்தை நாடினார், எந்த இயக்கத்தின் பால் அவர் இருந்தார், எந்த கொள்கையை அவர் மதித்தார், எந்த பெரியாரை அவர் தலைவராக ஏற்றார், பெரியாருக்கு பின்னர் உலகளாவிய நிலையில் தமிழருக்கு தளபதியாகவும் தலைவராகவும் இருக்கின்ற ஐயா வீரமணி அவர்களோடு எந்த அளவுக்கு நெருங்கி இருந்தார் என்பது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் விட்டு சென்ற பணியை நாம் இதோடு முடித்து விடுவதில்லை. இந்த நிகழ்வுக்கு பின்னரும் அவர் பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு ஏதாவது ஒன்றை சிங்கைவாழ் இளைஞர்கள், இயக்க காவலர்கள், அன்பாளர்கள், அவரோடு நெருங்கி இருந்த நண்பர்கள் அனைவரும் திட்டமிட்டு ஒரு பணியை தொடங்கிட வேண்டும். அப்படி தொடங்கினால் அதனால் அவர் என்றென்றும் நினைத்து பார்க்கக்கூடியவராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த உணர்வாளர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று கூறி விடைபெறுகின்றேன். தலைமைச் செயலாளருமான திரு டி வீரமணி அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்கும் உரிய மறைந்தும் மறையாமல் நம் நினைவுகளிலே, நெஞ்சத்திலே, குருதியிலே நிறைந்திருப்பவராக இருக்கக்கூடிய அருமை பெரியார் பெருந்தொண்டர் திரு நாகரத்னம் அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சிங்கப்பூர் தமிழ் முரசு நாளேட்டினுடைய ஆசிரியரும் சீரிய சமுதாய பொதுநல தோழருமாக இருக்கக்கூடிய தோழர் டி அரசு அவர்களே, நண்பர் நாகரத்னம் அவர்களுடைய சேவைகளை பாராட்டி சிறப்பாக கருத்துக்களை கூறி நமக்கெல்லாம் ஆறுதலை அளித்துள்ள இந்த குளம் ஆயர் சிசியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு எட்டி லீ அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஐஏஇசி குளம் ஆயர் தலைவர் திரு தனபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பாக உரையாற்றி இரங்கல் தெரிவித்துள்ள மலேசிய திராவிடர் கழகத்தினுடைய தேசிய தலைவர் திரு அன்பு சகோதரர் ரேசு முத்தையா அவர்களே, முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் அருமை நண்பர் சூத்தே மூர்த்தி அவர்களே, இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் சந்திக்க ஒரு வாய்ப்பையும் அவர்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் பெறுவுமான வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ள முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் ஐயா முருகு சீனிவாசன் அவர்களே, அருமையான சிறப்பான நகைச்சுவை நடிகராகவும் பகுத்தறிவாளராகவும் திகழக்கூடிய நண்பர் ஆரூர் சபாபதி அவர்களே, தமிழ்வேள் நற்பணி மன்றத்தை சிறப்பாக சீரிய முறையிலே நடத்திடக்கூடிய சீரிய பகுத்தறிவாளர் நண்பர் அருமை நண்பர் தமிழ்மறையான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருவிருந்துள்ள மலேசிய திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு தமிழ்நாடு போன்ற பல பகுதிகளிலே இருந்து வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, மிகப்பெரிய சோகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அருமை சகோதரியார் திருமதி நவநீதம் நாகரத்னம் அவர்களே, நாகரத்னம் அவர்களுடைய அன்பு செல்வங்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே மற்ற நண்பர்கள், தமிழ் அறியாத நண்பர்கள் இங்கே வருகை புரிந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள்.
அது அவர்களுடைய பெரு உள்ளத்தை காட்டுகிறது, பெருந்தன்மையை காட்டுகிறது. அவர்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் ஆங்கிலத்திலே பேசுவது அவசியம் என்று நான் கருதுகிறேன். Our respected, distinguished guests who have come here and consoled us and expressed your deep condolences, we have no words to thank you. We have made a brief reference about the public service which Mr. Nagaratnam has done for this community center, particularly how he was so persuasive among the residents of this community. He is a Periyarist, a great humanist who believed in universality, universal brotherhood of human beings. Even though he was aged in the sense, his spirit of public service is always very youthful. He was brimming with activity. He is one who never cared for any rewards. His work as a self-respecter, as the great ardent disciple of Periyar E.V. Ramasamy, who has revolutionized the South India, a great social revolutionary, he was following his footsteps. He was not a political figure. He has entirely given his whole life, everything to the people. He followed his mentor. And when he came here and settled as a Singaporean, one will have to emulate him. This is an occasion where not only to condole, not only to console, but also to emulate the personality of Mr. Nagaratnam. The late lamented person he may be, but the values he cherished will never vanish. That is more important. The milk of human kindness is much more important. A person may be a great intellectual. A person may be a Nobel laureate. A person may achieve so many achievements in the space world, but if he loses his human touch, his sense of values to do public service, to help others, then he is no useful to the society at large. What is the difference between animal and man? Not only the rational spirit, but also the public service mentality. That is more important. When Mr. Nagaratnam